கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலான்னு பார்த்தா உட்கார விடலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டவல் எடுத்துகிட்டே வந்து எழுந்துரு 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 எழுந்துருன்னு இந்த 1 மணி நேரமும் சிட்டப்ஸ் தான். உட்காந்து எழுந்து உட்காந்து எழுந்து இப்போ 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காரலான்னு பார்த்தா உட்கார முடியல. இந்த துண்டு போடுறதை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. அது பெரிய நரக கொடுமையாக இருக்குது. எங்கே போனாலும் வந்து சால்வை போடுறேன்னு போட்டு வளைச்சி பல முறை இந்த கண்ணாடியை இழுத்து கீழே விழுந்து விலை கொண்ட பேனா பல நேரங்களில் காணாமல் போய் அந்த சால்விலே இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே அது தூக்கி அதிலே வந்து அதில் மாட்டிக்கும், சிக்கிக்கும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள் தான். தமிழ்நாதன் சொன்னதைப் போல இப்படி ஒரு கட்சி சார்பில்லாத நிகழ்ச்சிக்கு முழு நாள் ஒதுக்கியது இன்றைக்கு தான். மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் தான். நேரம் நிறைய ஆனாலும் கூட, ஓய்வெடுக்க முடியவில்லை என்றாலும் கூட, எனக்கு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டிகிட்டே இருக்காங்க. எனக்கு கண் அப்படியே அசருது, பார்க்க முடியல என்னால். 3 மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு தூங்க முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு அவங்கள்ட்ட திரும்ப நான் சந்தேகங்களை எழுப்பி சுறுசுறுப்பாக உடம்பை வச்சுக்கிட்டு அவங்களோட சுற்றுப்பயணம் செய்து போய் துப்பாக்கி ரைஃபிள் ஃபயரிங்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ HEPFல சுற்றுப்பயணம் எல்லா ஷாப்புக்கும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் காட்டினாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். அதை விவரித்து சொல்ல ஆசை நேரம் இல்லை. அதுதான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்று சொன்னால், OFTக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அங்கே அவர்கள் தயாரித்திருக்கிற அது துப்பாக்கிகள், அது இயங்குகிற விதம், அவர்கள் பயன்படுத்துகிற அந்த ரவை புல்லட்ஸ், அதை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பது உட்பட பல விவரங்களை, புதிய தகவல்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடிந்தது. அங்கேயும் சரி இங்கேயும் சரி, அங்கே சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு இங்கே HEPF முதல்ல பார்த்தது சீஃப் ஜெனரல் மேனேஜர், அவரும் கூட 2-3 மணி நேரம் இருந்தார். OFTயில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீஷ்குமார், அவர் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் கூட இருந்தார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். 2 ஃபேக்டரியிலுமே தொழிலாளர்கள், தொழிற்சங்க பொறுப்பாளர்கள், அலுவலர் சங்கத்தை சார்ந்தவர்கள் பல கோரிக்கை மனுக்களை தந்தார்கள். 2 அதிகாரிகளுமே அமர்ந்து ஒவ்வொரு கோரிக்கையாக கேட்டு அவற்றுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் தந்தார்கள். எது செய்ய முடியும், எது செய்ய முடியாது என்று. இந்த 41 தொழிற்சாலைகளும் 7 கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்றப்பட்டு, கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற்றப்பட்டதால் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள், சவால்கள், பாதிப்புகள், இழப்புகள், இவற்றையெல்லாம் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். மிகுந்த கவலைக்குரியதாகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இந்த தகவல்கள் அமைந்திருந்தன. ஒரு தேசத்தை பாதுகாப்பதற்கான இராணுவ தளவாடங்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளில்
நீங்கள் ஆற்றி வருகிற பங்களிப்பு, உங்களுடைய அறிவுத்திறன், உங்களுடைய செயல்திறன், அதன் மூலம் இந்த தேசத்திற்கு நீங்கள் செய்து வருகிற பெரும் பணி, அரும் பணி உள்ளபடியே என்னை மிகவும் மெய்சிலிர்க்க வைத்தது. மிகுந்த மரியாதையை உங்கள் மீது உருவாக்கி இருக்கிறது. இது சாதாரணமான ஒன்றல்ல. எவ்வளவு பெரிய டெடிகேஷன். ஆபத்தான ஒரு களம். அதிலே ஒவ்வொரு நாளும் பொறுப்புணர்வோடு இருந்து பணியாற்றி படைக்கலன்களை தயாரிக்கிற மிகப்பெரிய தேச பணிகளை நீங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு நேஷனல் சர்வீஸ். அரசியல் கட்சியில் சேர்ந்து தான் நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய அறிவை, தொழில்நுட்ப அறிவை இந்த தேசத்திற்காக அர்ப்பணிப்பது என்பது உள்ளபடியே போற்றுதலுக்குரியது. நேரடியாக ஜவான்களாக போய் அங்கே எல்லை ஓரங்களில் நின்று துப்பாக்கிகளை ஏந்தி கடும் பனியிலும் மழையிலும் கொடிய நஞ்சு உயிரினங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இருந்து நாட்டை காப்பது போற்றுதலுக்குரியது என்றால், அதற்கு நிகரானது தான் நீங்கள் ஆற்றுகிற பணியும், அதற்கு இணையானது தான் உங்கள் பணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.